ஆன்மீக அன்புக்கு எனது வணக்கங்கள். மகர ராசி அன்புக்கான மார்கழி மாத பலன்கள். மகர ராசி அன்புக்கான மார்கழி மாத பொது பலன்கள். இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா 16/12/2024 13/1/2025 வரையான மார்கழி மாத பொது பலன்கள் மகர ராசி அன்புகளுக்கு. இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மார்கழி 15ஆம் தேதி 30/12/2024 சுக்கிர பகவான் கும்பராசிக்கு பயிற்சி அடைகின்றார். மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 புதன் பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்படி பார்த்தா இந்த மகரத்துக்கு இந்த மார்கழி மாத பலன் பார்த்திங்கன்னா, மகர ராசியில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கார். இந்த 12 சூரிய பகவானுக்கு காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். வெளியூருக்கு எதற்காக நீங்கள் பயணத்தை மேற்கொண்டீங்களோ, அது தொழில் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து, ஒரு சுபகாரியம் சார்ந்து எதுக்காக அந்த பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணம் கைகூடக்கூடிய வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பது. உங்களுக்கு உடைய உபரி வருமானம் தொடர்பாக சொந்த மேம்பட போகுது. உங்களுடைய வருமானத்தை இருக்கின்ற விட உபரியாக ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாமான்னு சில விஷயங்கள் உங்களுக்கு தோன்றி அந்த உபரி வருமானத்தை நீங்கள் பெறுவதற்கான ஒரு சில வேலைகள் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுக்கான சிந்தனையை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமையுது. உங்களுக்கு சமூகத்தில் கொஞ்சம் தனித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்போகுது. எல்லா இடமும் கொஞ்சம் ஒரு ஒதுக்கி ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போகுது. இந்த ஒரு அருமையான சூழல் உங்களுக்கு அமைகிறது. செவ்வாய் பகவான் 7இல் இருக்கார். 7இல் செவ்வாய் இருக்கிற நிலையில் பார்த்தா உங்களுக்கு உயர் அதிகாரிகளும் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டங்கள். பணி சென்ற இடத்துல உங்களோட ஒரே அதிகாரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுவது நல்லது உங்களுக்கு. ஆனால் தேவையற்ற விவாதங்கள் எல்லாம் வைத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு உடன் சரி பணியாளரிடம் உங்களுக்கு மேலதிகாரியை பற்றி தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதை கொஞ்சம் குறைத்து கொண்டு உங்கள் பணியை நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கனால தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது சிறப்பு. சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு சூப்பராக கைகூடும். உங்களுக்கு எந்த சுபகாரியம் பற்றி நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய கைகூடக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாகுது. உங்களுக்கு புதன் பகவான் 11 இருக்கின்றார். அந்த புதன் பகவானை 11 இருக்கிற பார்த்தவங்களுக்கு உங்களுடைய மனசில் கொஞ்சம் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது. உங்களுக்கு சேமிப்பு தொடர்பாக சிந்தனையும் மனசு மேம்படுப்பது. எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு சேமிப்பு பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும் போது அந்த சேமிப்புக்கான வழிமுறைகளை நீங்கள் கண்டு அதுக்கான ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. உங்களுக்கு இந்த 1/1/2025 பார்த்திங்கன்னா புதன் பகவான் 12 வருகின்றால் புதன் பகவான் 12 இருக்கிறதால பார்த்தா உங்களுடைய மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ள போகிறீங்க. நமக்கு பின்னாடி என்ன நடக்குது யாருன்னா யோசிச்சாங்க. அந்த மறைமுகமாக சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் நீண்ட நாள் சந்திக்க நினச்ச நபரை சந்திக்க போகிறீங்க. இது வரைக்கும் சந்திக்க நினச்சிருப்பீங்க, அவங்க சந்திக்க முடியாமல் போயிருக்கலாம், ஆனால் வாய்ப்பு அமையாமல் போயிருக்கலாம். அவங்கள நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு சுக்கிரபான் உங்கள் ராசியிலே இருக்கின்றார். ராசியிலே சுக்கிரபான் இருக்கின்ற காலத்தை பார்த்தீங்கன்னா எதிலும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. நம்மளால் முடியும், நம்ம பார்த்துக்கலாம், நம்ம செய்யலான்ற ஒரு தன்னம்பிக்கையோடு எதையும் செய்கின்ற ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைப்போது. உங்களுக்கு வீட்டிற்கு என்ன தேவை, குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு அதை அறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு அதுபடி ஒரு அருமையான ஒரு மாதமாக தான் உங்களுக்கு மகரத்துக்கு இந்த மார்கழி மாதம் அமையுது. உங்களுக்கு இந்த 30/12/2024 பார்த்தோன்னா சுக்கிரபான் 2க்கு செல்கிறார். அந்த 2இல் இருப்பதால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் படிப்படியாக குறைப்பது. இது குடும்பத்தின் பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைவதற்கான நிலை ஏற்பட போது. சுக்கிரபான் 2இல் வருகின்ற காலகட்டத்தில் இந்த கலை சார்ந்த துறையில் இருக்கலாம் நல்ல ஒரு ஈடுபாடும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க. குருபோகன் 5இல் இருக்கார். 5 குருபோகனுக்கு என்ன காலத்தை பார்த்தா பொழுதுபோக்கு தொடர்பு சம்மந்தமான இங்கே வெளியில் போகிறது, டூர் போகிறது, கோயில் போகிறது, சினிமா போகிறது போல் இந்த பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. நல்லா வெளியில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ரிலாக்ஸாக இருப்பீங்க. சனிபகவான் 2இல் இருக்கார். சனிபகவான் 2 இருக்கிற நிலையில் பார்த்தா உங்களுடைய பார்வை தொடர்பான வலது கண் இடது கண் இந்த 2 கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எதாக இருந்தால் அதெல்லாம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. உங்களுக்கு ராகு பகவான் 3இல் இருக்கின்றார். 3இல் ராகு இருக்க பார்த்தா சவாலான காரியங்கள் எந்த விஷயத்தையும் யாரால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் அந்த சவாலாங்கன்னா அந்த சவாலான காரியங்களை சக்ஸஸாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்க போகுது. அந்த திறமை மூலம் அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது அனைவருடைய பாராட்டுதல்களையும் பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பது.
எல்லாத முடிய வயசுலேயே சாதிக்கின்ற போது தான் உங்களுடைய அருமையும் பெருமையும் உங்களுடைய திறமையும் வெளிப்படக்கூடிய காலகட்டம் அமைப்பு. அந்த நிலை வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு ராக மூலதனால எந்த விஷயத்தையும் நீங்கள் தைரியமாக செஞ்சாலே அதோடய வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. அந்த வெற்றி மூலம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. இந்த கேது பகவான் 9 இருக்கிறார். 9 கேதுவாக இருக்கிற நேரத்தில் பார்த்தோன்னா ஆன்மீக பெரியவுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பு போதுங்க. ஆன்மீகத்துக்குரிய பெரியவங்களுடைய அறிமுகத்தையும் ஆசீர்வாதம் பெறக்கூடிய நிலை கிடைக்குது உங்களுக்கு. இந்த மகரத்துக்கு ஏதாவது வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மனை வழிபட்டிங்கன்னா ஒரு மனதுக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. மற்றபடி மகரத்துக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே இந்த மாரி மாதம் அமையுது. உங்களுடைய ஒரு முயற்சிக்கும் வெற்றி அடைய எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.